ஒரு ஊர்ல ஒரு விவசாயி தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழ்மையாக இருந்தனர். ஆனால் அவர்கள் நேர்மையுடன் வாழ்ந்து வந்தனர். அப்பொழுது அந்த விவசாயி காட்டுக்கு மரம் வெட்ட சென்றான். ஒரு நாள் அந்த விவசாயி மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவனுடைய கோடாரியானது ஆற்றினில் விழுந்து விட்டது. அவன் ஒவ்வொரு நாளும் மரங்களை வெட்டி விற்பதன் காரணமாக அவனுடைய வருமானமானது கிடைத்தது. இன்று கோடாரி ஆற்றினில் விழுந்து விட்டதால் அவனுக்கு இன்றைய வருமானம் நின்றுவிட்டது. இன்று தன் மனைவியிடம் எப்படி பணம் கொடுத்து மளிகை பொருட்களை வாங்கி நாம் சாப்பிட முடியும் என்று அழுது கொண்டிருந்தான். அப்பொழுது ஆற்றினில் இருந்து ஒரு தேவதை மேலே வந்தது. ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று தேவதை கேட்க நடந்தவற்றை விவசாயி கூறினான். அப்போது அந்த தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு கோடாரியை எடுத்து காட்டியது. அது தங்க கூடாரியாக இருந்தது. இதுதானே உன் கூடாரை, எடுத்துக்கொள் என்று கூற அவன் அதை வாங்க மறுத்துவிட்டான். என்னுடைய கோடாரி தங்க கோடாரி அல்ல என்றும் அவன் கூறினான். உடனே ஒரு வெள்ளி கோடாரியை அடுத்த முறை எடுத்து தேவதை காட்டியது. இதுவும் என்னுடைய இரும்பு கோடாரியை தேவதையை எடுத்து காட்டியது. இதுதான் என்னுடைய கோடாரி என்று விவசாயி பெற்றுக்கொண்டான். அவனுடைய நேர்மை அறிந்த அந்த தேவதை அவனுக்கு பொன்னும் பொருளும் வழங்கி, இதை பெற்றுக்கொள், உன் வாழ்வில் சிறப்பாக இருக்கும் என அந்த தேவதை வழங்கியது. ஆனந்த மகிழ்ச்சி கொண்டவன் அதை கொண்டு தன் மனைவிடம் கொடுத்து அன்றாட வாழ்க்கை